நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. செய்திகள் வாசிப்பவர் உமர் லப்பே யாக்கூப். நாட்டின் நிதி நிலைமை தொடர்பில் அறிவார்ந்த கலந்துரையாடல் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தாலிய தூதர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருக்கு இடையே சந்திப்பு. நாட்டின் பெரும்பான்மை மக்களின் மனதை சஜித் பிரேமதாச வென்றுள்ளதாக திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். வடகொரிய தலைவர் அந்த நாட்டின் பிரதான ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாடு சட்டத்தின் கீழ் இரட்டை ஒழுங்குமுறை கலால் கட்டளை சட்டத்தின் இலங்கையின் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் பல ஒழுங்குமுறைகள் குறித்து இன்று பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்றன. விவாதத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மற்றொரு அரசாங்கம் வரும்போது மாற்ற முடியாது. எனவே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாட்டின் நிதி நிலைமை தொடர்பில் அறிவார்ந்த உரையாடலை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா கருத்து தெரிவிக்கையில், இந்த நாட்டில் பொருளாதார சீர்திருத்தங்களை மக்கள் தாங்கும் வகையில் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். சேவைகளின் ஏற்றுமதி மீதான வரிகளை நீக்க வேண்டும். எனவே தற்போதுள்ள கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். விவாதத்தில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் செமசிங்க, பொருளாதார சவாலை வெற்றிகரமாக எதிர்கொண்டவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒருவரே என்று சுட்டிக்காட்டினார். நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என்று சர்வதேச சமூகம் விரும்புகின்றது. குறிப்பிட்ட பொருளாதார திட்டத்தின்படி நாடு முன்னேறி வருவதாகவும் அவர் விளக்கினார். விவாதத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத், பதிவு செய்யப்படாத நிதி நிறுவனங்கள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கும் பொறுப்பு மத்திய வங்கிக்கு இருப்பதாக தெரிவித்தார். மோசடியில் சிக்கிய மக்களுக்கு நீதி வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பாடசாலைகளுக்கு விளையாட்டு ஆசிரியர் பயிற்றுவிப்பாளர்களை இணைத்துக் கொள்ளும் செயற்பாடு தேசிய கல்வி கலாசாலைகள் ஊடாக இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜான் தெரிவித்தார். அவ்வாறு இல்லையென்றால் ஆசிரியர் கல்லூரிகள் அல்லது பட்டதாரி தகுதி கொண்டவர்கள் மாத்திரம் அதற்காக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி விஜயரத்ன இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே கல்வி அமைச்சர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் இத்தாலி தனது விசா வழங்கும் நடவடிக்கைகளை VFS நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொள்ளும் என்று இலங்கைக்கான இத்தாலிய தூதுவர் டமியானோ பிரான்கோவிச் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் அமைச்சர் டிரான் அலசுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இத்தாலிய தூதுவர் மற்றும் அமைச்சர் ஆகியோர் போலீஸ் அனுமதி அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளும் செயல்முறையை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடினார்கள். இந்த நாட்டில் போலீசாரால் நடைமுறைப்படுத்தப்படும் சட்ட நடவடிக்கை தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் இத்தாலிய தூதுவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. நாட்டின் பெரும்பான்மையான மக்களின் மனங்களை சஜித் பிரேமதாச வென்றிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அதன் மறுசீரமைப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் நாடு முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளிலும் உள்ளூராட்சி பிரிவுகளிலும் கட்சிக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட இருக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே திஸ்ஸ அத்தநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமின்றி மாத்தறை நகரத்தில் நடத்திச் செல்லப்பட்ட சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் ஒன்று விசேட போலீஸ் அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டது.
இது மாத்தறை நகரத்தில் ஜூமி இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் ஒன்றினால் நடத்திச் செல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிறுவனத்தினால் ஜப்பானில் தொழில் வாய்ப்பு வழங்கப்படுவதாக தெரிவித்து பணம் அறவிடப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. ஜப்பானுக்கு மாணவர் விசாவில் அனுப்புவதாக இந்த நிறுவனம் தெரிவித்து வந்ததாக விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. நிறுவனத்தின் பணிப்பாளராக செயற்பட்ட மாத்தறை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை அடுத்த 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. பௌத்த தர்மம் உள்ளிட்ட பிற மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்காக போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவை கைது செய்யுமாறு கோரி அனைத்து மத தலைவர்களாலும் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையிலான 3 அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. திறந்த பொருளாதாரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் மார்கரெட் தட்சரே என்று உலகமே பாராட்டியது. ஆனால் அந்த பொருளாதாரம் ஜெயவர்தன ஜனாதிபதியினால் இலங்கைக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் அவர் திறந்த பொருளாதாரத்தை தொடர்ந்து முன்னெடுக்க அனுமதிக்கப்படவில்லை என்று தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். நாட்டை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதே அனைவரின் முன்னுள்ள சவாலாகவும் அந்த சவாலை முறியடிக்க அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் தற்போது சிறந்த விமர்சகர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் விமர்சிப்பவர்கள் தொழிலாளர்கள் அல்ல. படம் பார்த்து விமர்சனம் எழுதுபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் திரைப்படம் எடுக்க முடியாது. நாம் வேலை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நாடு பிரச்சனையில் இருந்த போது ரணில் விக்ரமசிங்கே நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்றும் அமைச்சர் மனுஷ நாணயக்கார நினைவுபடுத்தினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இந்திய அரசாங்கத்தின் ஆயுஷ் புலமை பரிசிலுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. கொழும்பில் அமைந்துள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2024-2025 கல்வியாண்டுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். ஆயுர்வேதம், யூனானி, ஹோமியோபதி, சித்த மருத்துவம் மற்றும் யோகா ஆகிய துறைகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. விண்ணப்பங்களை இணையதளத்தின் ஊடாக சமர்ப்பிக்க முடியும். விண்ணப்பங்கள் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிக விவரங்களை www.a2scholarship.iccr.gov.lk என்ற இணையதளத்தில் பெற்றுக் கொள்ளலாம். உலகச் செய்திகள். வடகொரிய தலைவர் கிம் யோங் உன் அந்த நாட்டின் பிரதான ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றுக்கு சென்றிருக்கின்றார். ஆயுத உற்பத்தி தொடர்பில் அதிக கவனம் செலுத்தும் பொருட்டே அவர் அங்கு விஜயம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடகொரியாவின் ஆளும் தொழிற்கட்சியின் பத்திரிகையான ரொட்டான் சின்மூன் பத்திரிகையில் வடகொரிய தலைவர் கிம் யோங் உன் சினைப்பர் துப்பாக்கி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் இருப்பது தொடர்பான புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது. வடகொரியா தாம் 240 மில்லிமீட்டர் பல்குழல் ராக்கெட்டை தயாரிக்க உள்ளதாக கடந்த வாரம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 8 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஏனைய 4 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அபிவிருத்தி செய்திகள்.
கொழும்பு மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் காணப்படும் காலனித்துவ காலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்களை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். காலனித்துவ காலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்களின் தொன்மைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் மற்றொரு போட்டி இன்று இடம்பெறுகின்றது. குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இதில் மோதுகின்றன. போட்டி இன்றிரவு 7:30 அகமதாபாத் நகரில் ஆரம்பமாகும். இதேவேளை ஐபிஎல் தொடரின் புள்ளி பட்டியலுக்கு அமைய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முதலிடத்தில் இருக்கின்றது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகித அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 294 ரூபாய் 15% பதிவாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 293 ரூபாய் 72% காணப்பட்டது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசியை வழங்கும் திட்டத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படவிருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டி தெரிவித்திருக்கின்றார். இதன் முதற்கட்டம் கடந்த மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. குறைந்த வருமானம் பெறும் 34 லட்சம் குடும்பங்களுக்கான அரிசியை இலவசமாக வழங்கும் திட்டத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும். இதன்படி மாவட்ட செயலகங்கள் ஊடாக தலா 10 கிலோகிராம் அரிசி இலவசமாக வழங்கப்படவிருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமில் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையில் கடும் மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடுங்காற்று மற்றும் இடி மின்னல் தாக்கங்களில் இருந்து பொதுமக்கள் தற்காத்துக் கொள்ளுமாறு திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நிதி நிலைமை தொடர்பில் அறிவார்ந்த கலந்துரையாடல் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இத்தாலிய தூதுவர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருக்கிடையே சந்திப்பு. நாட்டின் பெரும்பான்மை மக்களின் மனதை சஜித் பிரேமதாச வென்றிருப்பதாக திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். வடகொரிய தலைவர் அந்த நாட்டின் பிரதான ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.